ஹலோ. ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மதியானம் லஞ்ச் சாப்பிட்டாச்சா? எல்லாரும் சாப்பிட்டாச்சு. நான் இன்னும் சாப்பிடல. நீங்க இன்னும் சாப்பிடலையா? ஆமா, எல்லாரும் சாப்பிட்டாச்சான்னு கேட்டியே, நீ சாப்பிட்டியான்னு கேட்டியா? உங்களுக்கு சாப்பாடு இனிமே நான் தான் எடுத்து வைக்கணும். மதியானம் தானே ஆகுது. மதியானம் சாப்பாடு மதியானத்துல தான் சாப்பிடுவாங்க. மதியானம் தான் ஆகுதுன்னா நைட்டுக்கா சாப்பிடுவாங்க மதியானம் சாப்பாடு? சாப்பிட்டுலாங்க, சாயங்காலம் ஆகிறதுக்குள்ள சாப்பிட்டுலாம், கவலைப்பட வேணும். சரி சரி, நான் சீக்கிரமா வந்துட்டேன்னு சொல்லிட்டு நீ சீக்கிரமா சாப்பாடு செஞ்சுட்டியா? எங்க நீங்க சீக்கிரமா இன்னைக்கு வந்துட்டீங்க தான், இருந்தாலும் நான் டைமுக்கு எப்போதும் செய்யற மாதிரி 12-1 மணிக்கெல்லாம் சாப்பாட்டை முடிச்சிட்டேன். ஏன்னா எனக்கு உடனே பூ வரும், அப்புறம் பூ கட்டுற வேலை இருக்கும்ல. சில பேர்லாம் வந்து மதியானம் லஞ்சு 1 மணிக்கு கூட செய்ய ஆரம்பிப்பாங்க. ஆனா நான் அப்படி கிடையாது. நான் 11 மணி 12 மணி போல ஆரம்பிச்சேன்னா அந்த டைமிங்குள்ளார முடிச்சாகணும். ஏன்னா உடனே எனக்கு பூ வரும், எனக்கு பூ கட்டுற வேலை இருக்குல்ல, அதனால. ஓ, அடுத்த வேலை ரெடியா இருக்கனால உன் வேலையை டக்குன்னு முடிச்சுக்கிற. அதாவது ஒருத்தவங்களுக்காவது ஒரு வேலை முடியும், அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் கிடைக்கும், அப்புறம் ஒரு கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு ஈவினிங் மதியானம் லஞ்சு செய்யறாங்கன்னா அப்புறம் செஞ்சு முடிச்சு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுப்பாங்க, அப்புறம் ஈவினிங் தான் வேலை. ஆனா எனக்கு அப்படி கிடையாதுங்க. காலையிலேருந்து எழுதாவே பசங்களை கிளப்பணும், பசங்களை இட்டுட்டு போய் விடணும், உடனே எனக்கு காலை வேலை இருக்கும். அதை முடிச்சுட்டு வந்து மதியானம் சமைக்கணும். மதியானம் சமைச்சு முடிச்ச உடனே பூ வரும், பூ கட்டணும். பூ கட்டிட்டே இருக்கும்போது மணி ஆயிடுச்சு, நம்ம பசங்களை பூக்கு வரணும். இந்த கேப்ல வந்து உன் சிஸ்டருங்க வேற போன் அடிப்பாங்க, அவங்கள்ட்டையும் பேசணும். பாருங்க, போன் வருது பாருங்க. மணி ஆயிடுச்சு. அவ ஃபர்ஸ்டே பண்ணா, நான் சமைச்சிட்டு இருக்கும் போதே நான் கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். அதோட சரின்னு சொல்லிட்டு இப்ப நீங்க வேற வந்துட்டீங்களா, உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கிறேன். அதான், அதுவும் ஒரு வேலை பேசுற வேலை. டைமுக்கு அதுவும் பேசிடணும் பாரு தகச்சிக்கிட்ட. எனக்கு கேப் கிடைக்காது, இந்த பூ கட்டுற நேரம் மட்டும்தான் எனக்கு கேப் கிடைக்கும். அதனால சரின்னு சொல்லிட்டு அவள்கிட்ட பேசுவோம். ஓ சரி சரி, ஓகே. பூ கட்டிட்டியா? இப்பதான் பூல கையே வச்சிருக்கிறேங்க நானு. பூ எப்படி இருக்கு நீங்க? மல்லிகைப்பூ மல்லிகைப்பூ பரவாயில்ல, நல்லாதான் இருக்கு. இருந்தாலும் கொஞ்சம் சின்ன சின்ன சீசன் என்னமோ காக்கட்டா சீசன் வர ஆரம்பிச்சிருச்சு. எப்பயே காக்கட்டா வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே மல்லி கொஞ்சம் கொஞ்சமா குறையும், சைஸ்ல இருந்து பூல இருந்து எல்லாமே. ஓ சரி, ஓகே. என்ன உத்ரா, சாப்பாடுலாம் ரெடி பண்ணிட்டியா? ஓ, சாப்பாடுலாம் ரெடி ஆயிடுச்சுங்க இன்னைக்கு. சரி இன்னைக்கு சரி உத்ரா, சாப்பிடலாமா? எனக்கு ரொம்ப பசிக்குது, காலிலேருந்து சாப்பிடாம இருந்தேன். இன்னைக்கு கொஞ்சம் காலையிலே கடையில் கொஞ்சம் டைட்டான வேலை, ஓகேவா? இன்னைக்கு சூப்பராக சாப்பாடு செஞ்சிருக்கேன். டியூஸ்டே நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்? சூப்பராக செஞ்சிருக்காங்க, எல்லாம் சுட சுட இருக்கு, சூப்பராக சாப்பிடலாம். இன்னைக்கு டைம்னா இன்னைக்கு 2 மணி 2. சீக்கிரமா சாப்பிட்றோம்னு நினைக்கிறேன். மத்தியானம் சாப்பாடு இல்லை இன்னைக்கு. காலையிலே போனதுனால காலை சாப்பாடு இல்லை, இப்பதான் வந்து சாப்பிட உட்காருங்க. சரி, சாப்பாடு சுட சுட இருக்கு. சரி சாப்பிடலாமா? சரி, என்னென்ன சாப்பாடுன்னு சொல்லு, ஓகேவா? இருக்கிற என் ஐட்டத்தெல்லாம் அங்கேருந்து வாங்க. இங்க பாருங்க, நல்லா அப்பளம், சூப்பரான அப்பளமா, ஆனியன் பக்கோடா, அப்புறம் அடுத்த ஐட்டம் நல்லா மிளகு தக்காளி போட்டு மிளகு ரசம். ஓ, மிளகு ரசம். சுட சுட வெள்ளை சாதம். ஓகே, வெள்ளை சாதம். அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, சந்தைக்கு போயிருந்தாங்க, நாட்டு கத்திரிக்காய் எடுத்துது. பார்த்த உடனே சரி கத்திரிக்காய் குழம்பு வச்சு சாப்பிடணும் ஒரே ஆசையா இருந்தது. அதனால ஒரு 1/2 கிலோ வாங்கிட்டு வந்தேன். இப்போ நல்லா கத்திரிக்காய் போட்டு சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான் இது வச்சிருக்கிறேன். அதுக்கு தான் இந்த ஆனியன் பக்கோடா, அப்பளம், அதெல்லாம் கத்திரிக்காய் குழம்புக்கு அப்பளம், ஆனியன் பக்கோடா இதெல்லாம் சூப்பராக இருக்கும். அதனால இந்த சிம்பிள் டிஷ்ஷாக இருந்தாலும் சூப்பரான டிஷ் நம்ம வீட்டில். டேஸ்ட் வேற லெவலா இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நீங்க தான் ஃபர்ஸ்ட் சாப்பிட போறீங்க, அதனால நீங்களே சொல்லுங்க எப்படி இருக்கு. சாப்பாடு வைக்கட்டுமா? சரி, ஓகே, வை. என்ன சாப்பாடு வை? வெள்ளை சாதம் வைக்கிறோம் பாருங்க. கத்திரிக்காய் போட்டு காரக்குழம்பு தான் இன்னைக்கு நம்ம வீட்டுல. நல்லா
சூப்பரான அதுக்கு அப்பளம், தொட்டுக்க ஆனியன் பக்கோடா. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. நீ செஞ்ச சாப்பாட்டை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சாப்பாடு செம்ம சூடாக இருக்கு. சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கா? எல்லாம் வெள்ளம் போட்டிருக்கியா? எல்லாம் லைட்டா எல்லாம் இனிப்பா இருக்கு. சூப்பரா இருக்கு. இனிப்புக்கும் அந்த காரத்துக்கு புளிப்புக்கும் நல்லா இருக்கும். அதுக்கு வந்து சைட் டிஷ் வந்து ஆனியன் பக்கோடா. நல்லா மண்டபத்துல இருக்கிற மாதிரி இருக்கா? செம்ம டேஸ்டா இருக்கு. இந்த மாதிரி நீங்களும் உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. குழம்பு சூப்பரா இருக்குங்க. பொய் சொல்ல நிஜமா சூப்பரா இருக்கு. நீங்களும் என்ன ட்ரை பண்ணி என்ன உத்ரா, சாப்பாடு எப்படி இருக்கு? நான் டேஸ்ட் பார்த்துட்டேன். நீ எப்படி இருக்கு சாப்பாடு? சூப்பரா இருக்குங்க. வீடியோக்கோசரம் சொல்லல, குழம்பு அவ்வளோ ஒரு சூப்பரா இருக்கு. என்ன பகோடா நிறைய வச்சிருக்க? ஒரு கிண்ணம் நிறைய வச்சிருக்கிற பகோடா. ஏங்க அதுல கொட்டி எடுத்துட்டு வந்தேன். அப்படியே சரி எடுத்து சாப்பிட்டு வைப்போமே. இல்ல உனக்கு மிஞ்சின தானே எல்லாத்துக்கும். நீ சாப்பிட்டதுக்கு அப்புறம் தானே உங்களுக்கு போட்டுட்டு தான் நான் சாப்பிடுறேன். இல்ல பக்கத்துல பார்த்தா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்கன்னா, பக்கத்துல கிண்ணம் நிறைய பகோடா வச்சிருக்கிற, ஒருவேளை எல்லாத்தையும் தான் சாப்பிட முடியாது. எல்லாத்தையும் அது எப்படிங்க அவ்வளவு சாப்பிட முடியும்? சும்மா தொட்டுட்டு சாப்பிட்டு அப்படியே எடுத்து வச்சிருவேன். அதுக்குதான், வேற ஒண்ணும். ஓ சரி ஓகே. சாப்பிட்டியா? முடிஞ்சிச்சா சாப்பாட்டு வேலை? சாப்பிட்டுட்டே இருக்கிறோம். சரி ஓகே. என் வீட்டுக்கார் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டாரு. அவரே நல்லா இருக்குன்னு சொன்னாருன்னா அப்ப குழம்பு சூப்பரா தான் இருக்கும். வேற லெவல்ல தான் இருக்கும். இன்னைக்கு ரெசிபி வரும். நீங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. என் வீடியோ பிடிச்சுன்னா என் வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே பாய். மணல் வச்சிருக்கேன். இது எதுக்குன்னா, நம்ம வந்து இப்போ எண்ணெய் கத்திரிக்காய் தான் குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு பிஞ்சு கத்திரிக்காயை வதக்கிறதுக்கு தான். கொஞ்சமாக தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். இந்தமாரி கத்திரிக்காய் வந்து இந்தமாரி வந்து நாலாக இப்படி வந்து நடுமத்தியில் பூச்சி இல்லாமல் நாலாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதுதான் நம்ம வந்து இந்த எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். போதும் கத்திரிக்காய். நம்ம ஒரு வேலைக்கு தான் செய்கிறோம். இதை நல்லா இப்போ எண்ணெயிலே நல்லா சிந்தி வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா கத்திரிக்காய் நல்லா எண்ணெயிலே வதங்கிடுச்சு. போதும் இந்த அளவுக்கு வதங்கினோடனே நம்ம கத்திரிக்காய் காரக்குழம்புக்கு இப்போ மசாலா தான் ரெடி பண்ண போகிறோம். பாருங்க, நம்ம மண் சட்டியில் தான் வைக்க போகிறோம். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். அதில் வந்து ஒரு 10 பல்லு பூண்டு போட்டுக்கலாம். அது கூட சின்ன வெங்காயம் தோல் உரித்து வச்சுருக்கிறேன். இப்போ வந்து இது முழுசாக தான் உரித்து வச்சுருக்கிறேன். ஏன்னா நம்ம இதை வந்து அரைக்க தான் போகிறோம். இது நல்லா வதக்கிக்கலாம். பூண்டையும் வெங்காயத்தையும் நல்லா வதக்கிக்குவோம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட நம்ம 2 பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் சேர்த்துப்போம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். சூப்பராக நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகு சேர்த்துப்போம். ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் சின்ன ஜீரகம் சேர்த்துப்போம். அது கூட ஒரே ஒரு பட்டை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதங்கின உடனே இப்போ வந்து நான் ஒரு 1/4 மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்து ஒரு வதக்க வேணாம், சும்மா ஒரு கிண்டி விட்டுக்கலாம். போதும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறட்டும். நம்ம ஆற வச்சு அரைச்சிட்டு வந்துடலாம். அதை பேஸ்ட்டாக பாருங்க. நம்ம இப்போ வந்து குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம்.
நல்லா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். நான் கொஞ்சம் நல்லெண்ணெயும் கொஞ்சோண்டு மல்லாட்டெண்ணையும் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் கூட தான் ஊற்றிருக்கேன். ஏன்னா காரக்குழம்புக்கு எண்ணெய் ஊற்றினா தான் சூப்பராக இருக்கும். அதனால் எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியுது. அது கூட கொஞ்சோண்டு ஒரு 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சேன், அதையும் சேர்த்துப்போம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். நல்லா பாருங்க, நல்லா வதங்கிருக்கு. கண்ணாடி பக்கம் வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து வதக்கந்த பேஸ்ட்டாக எடுத்து வச்சோம்ல பாருங்க. இப்போ இதை அரைச்சி வச்சு அதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பாருங்க, நம்ம அரைச்சதை அதில் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா இது வதங்குது. இப்போ அது கூடயே நம்ம வந்து கத்திரிக்காய் வதக்கி வச்சோம்னா அதையும் சேர்த்துப்போம். சேர்த்துக்கிட்டு இந்த மசாலாவோடய நல்லா வதங்கட்டும். நான் காரக்குழம்புக்கு நல்லா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சேன். நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சுப்போம். இதை கரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, நல்லா எண்ணெய் திரிஞ்சு வருது. இப்போ இதில் வந்து நம்ம வந்து வீட்டு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துப்போம். நான் ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்க, எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. இப்போ இதில் வந்து நம்ம புளி கரைச்சி வச்சோம்ல அதை சேர்த்துப்போம். பாருங்க, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா புளியெலாம் கரைச்சி ஊற்றியாச்சு. இப்போ அது நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். மூடி போட்டு கொதிக்க வச்சுருவோம். நல்லா மேலே எண்ணெய் திரிஞ்சு வரட்டும். சூப்பராக எண்ணெய் திரிஞ்சு வந்துருச்சு. அவ்வளோதான், காரக்குழம்பு ரெடி. இதில் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் வெல்லத்தை சேர்த்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சூட்டிலே வந்து கரைஞ்சிடும். அவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள். அவ்வளோதான். சூடான சாதத்தில் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும்.